வீட்டில் 16 செல்வங்களும் சேர தொடங்க ஆரம்பிக்கணும். பண வரவு நம்ம வீட்டில் இருக்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி கடன் இல்லாத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம், பித்திருக்கள் சாபம் இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். அப்படின்னா நம்ம குடும்பம் நல்ல முன்னேற்றமான ஒரு சூழ்நிலையை அடையணும், நம்ம குடும்பம் நல்ல முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இன்று இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பொருளை நீங்கள் ஜஸ்ட்டு சும்மா எடுத்து வச்சுட்டு தூங்குங்க. சமையல் அறையில் தூங்குறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தூங்க போயிடுங்க. ஏன் கண்டிப்பாக இன்றைய தினம் செய்யணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மகாலய பட்சம் இன்றையோட முடிவடையுது. ஸோ இந்த தினத்திலையாவது கண்டிப்பாக இந்த ஒரு பொருளை வைங்க. நீங்கள் தொடர்ந்து இத்தனை நாள் வச்சுருந்தாலும் ஓகே, அதே மாதிரி இத்தனை நாள் நீங்கள் வந்து மகாலய பட்சம் தொடர்ந்து வைக்க முடியல அப்படின்னாலும் ஓகே. நான் ஆல்ரெடி இதை வந்து உங்களுக்கு பதிவில் சொல்லியிருப்பேன், தொடர்ந்து வைங்கன்னு சொல்லிட்டு. அப்படி வைக்க முடியாதவங்க கண்டிப்பாக இன்றைய தினம் மகாலய பட்ச கடைசி நாளான மகாலய அமாவாசை என்று கண்டிப்பாக இந்த பொருளை நீங்கள் வைங்க. முன்னோர்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மனசு வந்து குளிர்ந்து உங்களுக்கு வந்து வாழ்த்தி இது பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அவர்களுடைய சாபம், பித்ரு சாபம் அப்படின்றது நீங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த 16 நாட்கள், இந்த மகாலய பட்சம் நாட்களில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள் பூமிக்கு வருவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ அப்படி வரும்பொழுது நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வந்து பார்க்கும் பொழுது நம்ம இந்த ஒரு சில பொருட்களை வைக்கும் பொழுது அவங்க மனசுக்குள்ளேருந்து நம்மளுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ அதனால் நீங்கள் வந்து தினந்தோறும் இதை வைக்கணும்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்படி வைக்க முடியலன்றவங்க இன்றைய தினம் நீங்கள் இரவு வைக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த தொடர்ந்து வைக்க முடியாதவங்க கூட இன்றைய தினம் வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த இத்தனை நாள் வைக்கக்கூடிய பலன்களை இன்றைய ஒரு நாள் வைக்கிறதுனால உங்களுக்கு அந்த பலன் திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா இதோட அடுத்த வருஷம் மகாலய பட்ச நாட்கள் வரும் பார்த்தீங்களா, அப்போ தான் நம்ம வந்து இதை கண்டிப்பாக வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இன்றைய நாள் நீங்கள் தவற விடாதீங்க. இதை வைக்கிறதுனால ரொம்ப எளிமையான பொருட்களில் இதை வைக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ வளம் பெருகிறது மட்டும் இல்லாமல் வீட்டில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுறதை நீங்களே கண்கூட பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த பொருட்கள் என்ன, எப்படி வைக்கணும், அடுத்து இதை எப்படி வந்து நம்ம எடுத்து டிஸ்போஸ் பண்ணணும், எப்படி அதை வந்து அப்புறப்படுத்தணும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைய தினம் அமாவாசைக்கான நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாள். பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிறையவே நிரம்பியிருக்கக்கூடிய நாள். இந்த நாட்களில் நீங்கள் வந்து குறிப்பாக ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு ரெட்டிப்பான பலன் திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும். அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கு தினம் நான் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருப்பேன். அது எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ண முடிஞ்சவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஆல்ரெடி வந்து உப்பு, மிளகு, பச்சை கற்பூரம் வைக்க சொல்லியிருப்போம். அதே மாதிரி அகல் விளக்கில் வந்து வீட்டோட 4 மூலைகள்லையுமே கல்லுப்பு வைக்க சொல்லியிருப்போம், நிலைவாசலை வைக்க சொல்லியிருப்போம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அந்த வீடியோக்கோட லிங்க் எல்லாமே நான் இந்த வீடியோ முடிகிறப்ப உங்களுக்கு கொடுக்குறேன். டைம் இருக்குன்னு அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எண்ணில் குறிப்பாக இன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பெரியவங்க அனைவருக்குமே நீங்கள் வந்து சுற்றி போடுங்க. ஒரே ஒரு கற்பூரம் வைத்தாது கண்டிப்பாக சுற்றி போடுங்க. நீங்கள் வந்து இப்போ கணவனுக்கு சுற்றி போட போகிறீங்க, இல்லை பிள்ளைகளுக்கு சுற்றி போட போகிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சுற்றி போட்டுட்டு உங்களுக்கு வந்து நீங்களே சுற்றி போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி கல்லுப்பு எடுத்து நீங்களே கூட உங்களுக்கு சுற்றி போட்டுக்கலாம், தவறு கிடையாது. ஸோ அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க இருக்காங்கன்ற பட்சத்தில் அவங்க மூலமாக நீங்கள் சுற்றி போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து தனியான ஒரு குடும்பத்தில் இருக்கேன், நியூக்ளியர் ஃபேமிலியில் இருக்கேன், ஸோ நான் மட்டும்தான் இருக்கேன்ற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய வயசில் உங்களோட பெரிய கணவன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு சுற்றி போடலாமல் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ மனைவியாக இருக்கும் பட்சத்தில் கணவனுக்கு சுற்றி போடுறது தவறு கிடையாது. ஸோ கணவன் அதே மாதிரி பிள்ளைகள் இவங்களை உட்கார வச்சு நீங்கள் வந்து சுற்றி போடலாம். அதே மாதிரி கணவன் வந்து மனைவிக்கு சுற்றி போடலாம். இதில் நிறைய பேர் என்னென்னா மனைவி சுற்றி போடும் பொழுது என்னை விட வயசில் பெரியவங்க, ஸோ அதனால் நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்டுக்கு சுற்றி போடலாமா நிறைய பேர் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க லாஸ்ட் டைம். இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் தாராளமாக சுற்றி போடலாம். ஸோ இன்றைய தினம் அதே மாதிரி நீங்கள் சுற்றி போடுங்க. கற்பூரம் அப்படி இல்லைன்னா கல்லுப்பு சுற்றி தண்ணீரில் போட்டுடுங்க. அந்த தண்ணீரை நாளைய தினம் காலையில் எடுத்து ஊற்றிடுங்க. ஸோ எளிமையான விஷயம் தான். நம்ம வந்து அப்போல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கையில் வந்து வலம்புரி, இடம்புரி, இன்னும் ஒரு சில பொருட்களை வந்து கையில் வச்சு நம்ம சுற்றி போடுவோம். அதை அப்படியே கடுகு இதெல்லாமே வைப்போம், காஞ்ச மிளகா அப்படின்னு சொல்லி வைப்போம். அதை வந்து அப்படியே போய் நெருப்பில் போட்டுரும். ஸோ அந்த மாதிரி இப்போ சுற்றி போட முடியல அப்படின்னாலுமே நீங்கள் இந்த எளிமையாக கற்பூரம் இல்லைனா கல்லுப்பு இந்த மாதிரியாச்சும் கண்டிப்பாக இன்றைய தினம் நீங்கள் சுற்றி போடுங்க. ஏன் நான் வந்து சுற்றி போட சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன்னா, கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் கண் திருஷ்டிக்கு அவ்வளோ ஒரு இது இருக்குது. நெகட்டிவ் வைப்ஸ் நம்மளை வந்து எப்போவுமே சுற்றி இருக்கக்கூடாது, பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கணும். ஸோ அப்போ இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிறையவே இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி சுற்றி போடும்பொழுது இந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சமையல் அறை எப்பொழுதும் போல் க்ளீன் பண்ணிவிடுங்க. அழுக்கு பாத்திரங்கள், எச்சில் பாத்திரங்கள் போடக்கூடாது. ஸோ அது எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணிவிட்டு கேஸ் மேடை, அடுப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி
வாஷ் பண்ணி வச்சுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களால் இப்படி இன்கேஸ் வந்து பிளேட்ஸ்லாம் வாஷ் பண்ண முடியல, வெசல்ஸ் அப்படியே வைக்க முடியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து சும்மா வச்சு சாப்பிட்றதுமே டக்குன்னு ஒரு சும்மா தண்ணியில் அலசிட்டு அதுக்கப்புறமாச்சு நீங்கள் அதை அப்படியே ஓரமாக வச்சுருங்க. முடிஞ்சவங்க ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி வச்சுருங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயசானவங்க, நம்மளால் செய்ய முடியாதுன்ற பட்சத்தில் அடுத்த நாள் வந்து மெய்ட் வந்து செய்வாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சும்மா வச்சு அப்படியே வாஷ் பண்ணி வைங்க. எச்சில் பாத்திரங்கள் அப்படியே காய வைக்கக்கூடாது, அப்படியும் போடக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட்டு வந்து கிச்சனை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, கேஸ் இப்போ வந்து 2 பர்னர் இருக்குது, இல்லை 3 பர்னர் இருக்குது, எதுவாக இருந்தாலும் ஓகே. ஸோ முக்கியமாக அந்த பர்னர் அப்படியே ஓப்பனாக வைக்கக்கூடாது. அந்த கேஸ் மேலே ஏதாச்சும் ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சமாவது தண்ணீர் ஊற்றி வைங்க. இது வந்து தினம்தோறும் வழக்கமாகவே வச்சுக்கோங்க. இந்த கேஸ் மேலே நீங்கள் தண்ணீர் ஊற்றி வைக்கிறது. காலை தினம் எந்திரிச்சதுக்கப்புறம் இந்த தண்ணீரை செடிகளுக்கோ இல்லை வெளியவோ நீங்கள் ஊற்றிடலாம். மரங்களுக்கு இல்லைனா உங்களுக்கு என்ன வீட்டில் ஏதாச்சும் தண்ணீர் ஊற்றணுன்ற அவசியம் இருக்குன்னா அந்த இடத்துல செடிகளுக்கெலாம் நீங்கள் ஊற்றிடலாம். அதே மாதிரி இந்த தண்ணீரை வந்து நிறைய வைக்கணும் அப்படிலாம் இல்லை, சும்மா ஒரு பாத்திரம் அதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணீர், ஒரு சம்பிரதாயத்துக்கு மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் இதை வந்து எப்பொழுதுமே வச்சுக்கோங்க, நம்ம ஓப்பனாக வைக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தினம்தோறும் வைக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஃபினான்ஷியலாக அந்த பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து தேவதைகள் கிச்சனில் பார்ப்பாங்க அப்படின்றது நம்மளுடைய நம்பிக்கை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த கேஸ் மேலே எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் அப்படியே இருக்கக்கூடாது, ஏதாச்சும் ஒரு பாத்திரங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய தாத்தாக்கள், நம்மளுடைய பாட்டிகள் இவங்களுடைய காலத்துலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி கல்லுப்பும் கொஞ்சம் தண்ணீரும் பிடிச்சி மேலே வச்சுட்டு போவாங்க. ஒரு சிலர் வீட்டில் இது பழக்கமாக இருந்திருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அது ஏன் நம்ம அந்த மாதிரி வைப்போம்னு பார்த்தீங்கன்னா சேம் இந்த மாதிரி நைட்டில் வந்து தேவதைகள் வந்து பார்ப்பாங்க, அவங்க பார்த்துட்டு வெறுமையாக போகக்கூடாது அப்படின்றதுக்காக இதை வைப்போம். சேம் அதே மாதிரி தான் இப்பொழுதும் நம்ம இந்த மாதிரி அடுப்புக்கு மேலே வைக்க போகிறோம். அதே மாதிரி அப்போ இந்த விறகடுப்புலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்துலையுமே அடுப்பை வந்து நைட்டில் அப்படியே சும்மா வச்சுட்டு வர மாட்டாங்க. அந்த நெருப்பு எல்லாமே தண்ணி ஊற்றி இது பண்ணதுக்கப்புறம் வெறும் அடுப்பாக வைக்காமல் அதுக்கு மேலே ஒரு பாத்திரம் வச்சு ஏதாச்சும் ஒரு இதை வச்சு தண்ணி ஊற்றிட்டு இப்படி தான் வருவாங்க. ஸோ அப்படி ஏன் அந்த அடுப்பை அப்படியே எடுத்து பாத்திரம் இல்லாமல் வைக்க மாட்டாங்கன்னா சேம் நைட்டில் வந்து தேவதைகள் பார்ப்பாங்க, அடுப்பு அப்படியே இருக்கக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி வைப்பாங்க. இதுவுமே கிராமப்புறங்களில் நான் சின்ன வயசில் இருக்கும்போதே பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது. அப்படி தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ நீங்கள் இதெல்லாமே ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே தீர ஆரம்பிக்கும். நைட்டில் எப்பொழுதுமே கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அது வந்து நமக்கு மட்டும் இல்லை, பொருளாதார நிலை நம்மளுடைய ஃபினான்ஷியலாகவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு அது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை கொஞ்சம் ஒரு மாதம் அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு நம்ம கிச்சனுக்கு போகும்போது நமக்கே அந்த கிச்சனை பார்க்கும்போது நல்லா பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து ஃபினான்ஷியலாக உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்ற பட்சத்தில் நீங்களே தினந்தோறும் இதை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ இன்றைய மகாலய பட்சத்துக்கு நம்ம வரப்போகிறோம். இந்த மகாலய பட்சம் அப்படின்றதுனால குறிப்பாக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இது எல்லாமே சைடில் செஞ்சுருங்க. அடுத்து இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தையும் தொடர்ந்து செய்யுங்க. ஸோ ஒரு சின்ன சொம்பு அப்படி இல்லைனா கிளாஸ் இருக்குது அப்படின்னாலும் அதை எடுத்துக்கோங்க. பித்தளை சொம்பாக இருக்கலாம், இல்லை நார்மலாக நீங்கள் பயன்படுத்தக்கூடிய எந்த சொம்பாக இருக்கலாம், ஸோ கிளாஸாக இருக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணுங்கள், நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு குடிக்கிற தண்ணீரை பிடிச்சி வச்சுக்கோங்க. அந்த தண்ணீரில் 3 பருக்க 3 அரிசி, பச்சை அரிசியை போடுங்க. மினிமம் 3 போடணும், மேக்ஸிமம் 1 ஸ்பூன் கூட போடலாம், உங்களுடைய விருப்பம். அதை போட்டுட்டு அதற்கு கூட இனிப்பு, ஸோ இனிப்புன்றப்ப நாட்டு சர்க்கரை அதில் போடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு நாட்டு சர்க்கரை அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ இதுவும் வந்து அப்ராக்சிமேட்டாக சும்மா சொல்லியிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் சொல்லிட்டு, உங்களுடைய விருப்பம் தான். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கலாம், சும்மா கையில் எடுத்து கொஞ்சமாக போடுங்க. ஸோ அரிசி கொஞ்சம், இந்த சர்க்கரை கொஞ்சம், இதை வந்து அப்படியே ஓப்பனாகவே வச்சுருங்க. உங்களுடைய கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வலது பக்கமாக இது இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து கேஸை பார்த்து சமைக்கும் பொழுது உங்களுடைய வலது கை இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுடைய வலது கைக்கு இதை வச்சுட்டு வந்துடுங்க, வலது பக்கமாக வச்சுட்டு வந்துடுங்க. ஸோ நாளைய தினம் அடுத்த நாள் காலையில் நாளைக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த சொம்பை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே செடிகளுக்கு மண்பாங்கான இடத்துல இல்லை தொட்டிகள் இருக்குது வீட்டில் அப்படின்ற பட்சத்தில் அங்கே ஊற்றிடுங்க. இந்த மாதிரி இடவசதி இல்லாத காரணத்தினால அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டோட கிச்சன் சிங்கில் ஊற்றிடலாம். முடிஞ்ச வரைக்கும் மண்பாங்கான இடம் செடிகளுக்கு மரங்களுக்கு ஊற்றுறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஏன்னா இது ஒரு நாள் தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. இன்று இரவு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்களுடைய முன்னோர்கள் நம்ம என்ன பண்ணுவாங்க, வீட்டில் வந்து பார்க்கும் பொழுது இந்த நீங்கள் வச்சுருக்க இந்த சொம்பு இருக்குது பார்த்தீங்களா, தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, இதை பார்த்துட்டு கண்டிப்பாக மனசு குளிருவாங்க. உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும். இதன் மூலமாக உங்களுடைய பண பிரச்சனைகள் மட்டும் இல்லை, மற்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுமே, சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஸோ எல்லா விதமான பிரச்சனைகளும் நீங்க ஆரம்பிக்கும். பித்ரு சாபங்கள் இருந்துச்சுன்னா அது நீங்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையணும், நம்ம வந்து செல்வ வளத்தில் நல்லா பெருக ஆரம்பிக்கணும், ஃபினான்ஷியலாக நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்தை கண்டிப்பாக இன்றைய தினம் மறக்காமல் செய்யுங்க.
ஸோ இதை தவிர்த்து நான் சொல்லியிருக்கக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸ் இது எல்லாமே உங்களால் என்னெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கடன் சுமைகளும் நீங்க ஆரம்பிக்கும். பண பிரச்சனைகள் சரியாக ஆரம்பிக்கும். உங்களுக்கு தேவையான வருமானங்கள் அந்த கடனை அடைக்கிறதுக்கான பணமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். வீட்டில் 16 செல்வங்களும் சேர தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாச்சும் சந்தேகம் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.